அதே மாதிரி 12 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்க? பெரியார் தான் எல்லாம், பெரியார்னால தான் வளர்ந்தேன்னு பேசுவாங்க. கட்சி ஆரம்பிச்சு 12 வருஷம் கழிச்சு என்ன செய்வாங்க? அதே ஆர்எஸ்எஸ் கூடாரத்துல போய் உட்கார்ந்து பேசி பிராமண கடப்பாரையை கொண்டு திராவிடத்தை ஒழிப்பேன்னு பேசுற யாரும் தமிழ்நாட்டு மண்ணில் நின்னதா சாஸ்திரமே இல்லை சார். அதுதான் உண்மை. முடியவே முடியாது. அதுதான் சரி. சாஸ்திரமோ சம்பிரதாயமோ சரிங்களா? அதாவது சும்மா ஊன்னு பேசுறவங்களுக்கே இன்னைக்கு 8% ஓட்டு இருக்கும்போது மக்களுக்காக யோசிச்சு மக்களுக்கு கூட நின்று மக்களுக்காகவே பயணிக்கக்கூடிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும்பான்மையான ஓட்டு வரும்னா அது மிகையாது. சிவசங்கரிக்கு பதில் சொல்றத விட வெண்ணிலாவுக்கு தான் அதிகமா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல சார், சிவசங்கரி மேடம் இல்ல, எனக்கும் எங்க தோழர் கூட ஒத்து போறோம். ஏன்னா அது கூட்டணி யார் கூட இருக்கு. நான் சொன்னா நீங்க உடனே இப்ப கீர்த்தனா மேடமே பாருங்க, அந்த பொண்ணு பேசும்போது அழகா சொன்னாங்க, பிரதமர் எல்லாத்துக்குமான பிரதமர் தானே, அவர் இங்க வரதுல என்ன பிரச்சனை? ஆமாங்க, எல்லாத்துக்குமான பிரதமர் தான். ஆனா அடுத்தது சொன்னாங்க, நோட் பண்ணீங்களா? ஏன் இங்க வர இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஆந்திராக்கு போகுது? அங்கதான் தங்க ட்விஸ்டே இருக்குது. ஏன்னா ஆந்திரால சந்திரபாபு நாயுடு உட்கார்ந்து இருக்காரு. இங்க வர எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அங்க போகலினா மேல இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணியே போயிடும்னு சொன்னா அதனாலதான் போகுது. நல்லா தெளிவா பார்க்கணும். அப்பதான் நம்ம ஒரு சட்டசபையில உட்கார்ந்து பேசவும் முடியும். அட்சயா கோல்ட் கம்பெனி அடகு 7 நகைகளை மீட்டு அதிக விலைக்கு விற்க அட்சயா கோல்ட் கம்பெனி.